இப்போ ரேவதிய வந்து ஜட்ஜ் பண்ணாதவங்களா தான் வந்து அமைஞ்சா கரெக்ட்டா இருக்கும். இவங்கள யார் ஜட்ஜ் பண்ணாலும் இவங்கனால வந்து அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த ரேவதியோட குணாதிசயமே என்ன அப்டின்னா, தன்னை யாராவது பார்த்துக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கப்போ, இவங்கள யாரு புரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த புரொடெக்ஷன் ஜோன்குள்ளார இவங்களுக்கு போகணும். இப்போ கடகத்துக்கு வந்து புரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. லைஃப் பார்ட்னர் வந்து செக்யூர்டா பார்த்துக்கணும். நான் உன்னைய பார்த்துக்கிறேங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாரி தனுசு மூலத்துக்கும் அந்த அமைப்பு உண்டு. தனுசு மூலமுமே வந்து தன்னோட லைஃப் பார்ட்னரை பொசசிவாக வச்சுக்கணும், கொஞ்சம் கரெக்டாக அந்த கட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற தன்மை தனுசு மூலத்துக்கும் உண்டு. ஸோ ஏன்னா தனுசு மூலத்துக்குமே கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் நடக்கும், ரேவதிக்கும் கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் நடக்கும். அப்போ இந்த காம்பினேஷன்ஸில் இவங்க போகிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் லேயருக்குள்ளே இருந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதே இது கன்னி அப்படி போகிறாங்க அப்படின்னா கன்னியில் இருக்கக்கூடியவங்க அமைப்பு என்னென்னா உடனே குறை சொல்லி அப்படிதான் அப்ரிசியேஷனே அவங்களுக்கு கொடுக்க தெரியும். ஹியூமர் சென்ஸ் நல்லாயிருக்கும். கன்னிக்கு வந்து புதன் நல்லாயிருக்கும். இவங்க வந்து நல்லா கணக்கு போடுறவங்களா இருப்பாங்க. கன்னி, மிதுனம்லாம் நல்லா கணக்கு போடுறவங்களா இருப்பாங்க. இந்த மீனம் அதை லிசன் பண்ணுற இடத்துலயே இருக்குது அப்படின்னா, அது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா, இந்த மிதுனமாகட்டும், கன்னியாகட்டும் தனக்கு அழகா இருக்கணும், தனக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த மிதுனத்தில இருக்கவங்களுக்கும், கன்னியில இருக்கவங்களுக்குமே வந்து லிசன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குருவோடைய அம்சங்கிறது கொஞ்சம் குறைச்சி இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த புதன் இங்கே வரப்போ இவங்க என்ன சொன்னாலும் அங்கே அப்ரிஷியேட் பண்ணும். அவங்க என்ன ஃபாஸ்ட்டுக்கு போனாலும், அவங்க என்ன பண்ணினாலும் அங்கே ரேவதிக்கு புரிய டைம் எடுக்கும். ஒரு ப்ரொடெக்ஷன் ஜோனில் இருந்துக்கலாம். எப்போ இவங்களை கேள்வி கேட்காத வரைக்கும். ரேவதி அவ்வளோ சீக்கிரம் கேள்வி கேட்காது. கேள்வி கேட்டால் பிரிஞ்சிடுவாங்க.